ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து கப்பக்கிழங்கும் பச்சை நிலக்கடலையும் சுட்டு சாப்பிட போகிறோம். சுட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது உப்பு மற்றபடி அதுக்குள்ளே ஐட்டம் எதுவுமே தேவையில்லை, சும்மாயே சாப்பிட்றலாம். கிழங்கும் அப்படி தான். அந்த கடலை அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது காஞ்ச கடலையே வறுத்து சாப்பிடும், பச்சை கடலையே நம்ம அவிச்சி சாப்பிடுவோம். ஆனால் இது சுட்டு சாப்பிடும்போது வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள், சரியா? அதுக்கு இப்போ நம்ம கிழங்கு தான் முதல்ல சுட போகிறோம். கிழங்குல நல்லா தொலியை அலஞ்சி தொலியை அள்ளி எல்லாம் நல்லா பூசுன்னு பூசியாச்சு. பூசி அதுக்கு வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் அப்படி நான் உருண்டையாக எடுத்துருக்கோம், இந்த மாதிரி உருண்டை கிழங்கா எடுக்கணும். அப்போ நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். அடுப்பு நம்மளும் சின்ன அடுப்பு ஊற்றிலாம். அதனால் இந்த மாதிரி பட்டை கிழங்கு வாங்கி சுட்டு பாருங்கள். அந்த சைடு ஓப்பனாக இருக்குது, அதில் சும்மா எல்லாம் கிடந்து ஒரு தாள், ஒரு காலண்டரில் உள்ளது, அதை எடுத்து அதை மூடியாச்சு. ஏன்னா அதில் மண் பட்டா மாதிரியே திங்க நல்லா இருக்கிறது இல்லை. அதனால் இப்போ இது மாதிரி நல்லா தொலியை மூடிட்டு இன்றைக்கி வந்து தணல் வந்து பாலை எரிச்ச தணல் தான். ஆனால் கொஞ்சம் சின்ன கிழங்குங்க நல்லா வெந்துடும். அதனால் நெய் அதுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் கரம்பில் வச்சு கொளுத்தி நெய் எப்படியா சுற்ற வேண்டியதான். இது சின்ன பிள்ளைகள் நாங்கள் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுவோம். வேறு கிழங்கு வந்து எப்படி வாங்கணும்னு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், சரியா? கிழங்கு வந்து வயக்காட்டு கிழங்கு பார்த்து வாங்கணும். விலங்காட்டு கிழங்கு வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அது ரொம்ப குண்டாக இருக்கும், கொஞ்சம் பச்சை தண்ணி மாதிரியே இருக்கும். அதனால் விலங்காட்டு கடலை அது நல்லா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் ஒரு சின்ன கசப்பு தெரியும் சில நேரம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் வயக்காட்டு கிழங்கு ரொம்ப கட்டியாக நல்ல மாவாக அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சின்ன கசப்பு இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வாங்கினா வயக்காட்டு கிழங்கு பார்த்து வாங்குங்க, சரியா? இப்போ நல்லா தணலை போட்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கிழங்கு வந்து இந்த கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைக்காதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் போட தேவையே கிடையாது, அதிலே உப்பு இருக்க மாதிரியே உப்பு போட்டால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த கிழங்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். உள்ளே உடச்சி பார்த்தாலே அப்படி பூ மாதிரி அப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும், சரியா? இப்போ நம்ம வந்து கடலையை வந்து சுடக்கு போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி பாருங்கள் அப்படி பிச்சா அப்படி பூ மாதிரி ஊற்றுறோம். அன்றைக்கி வந்து தணல் கம்மியாக இருக்குது, இது நிறைய தணல் கட்டி தணல் இருந்ததுனீங்களா, ரொம்ப பூ மாதிரி அப்படி விரிஞ்சு வந்துடும், அப்படி இருக்கும். இது பாலை தணல்னால கொஞ்சம் பரவாயில்ல. இதெல்லாம் இப்போ சூப்பராக இருக்குதுங்களா? டேஸ்ட் வந்து நீங்கள் நினைப்பேன் இதுக்கு உப்பெல்லாம் இல்லையா எப்படி இருக்கும்னு, அந்த இதே கவலையே வேண்டாம். உப்பு போட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்குது இருக்குங்களா? இதை பிக்கிறதுக்குள்ள கடலை வந்துட்டு கடலையும் புறக்கி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கூட்டு ரெடி பண்ணணும். ஏன்னா பிள்ளைகள் வந்து ரொம்ப தின்னு பழக்கம் இல்லையா, அதுகளுக்காண்டி ஒரு கூட்டு ரெடி பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரே ஒரு வத்தல் அதை சுடணும், கொஞ்சம் பூண்டு சுடணும், வேறு கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு நல்ல மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு உப்பு இப்படிலாம் போட்டு நல்லா போட்டு ஒரு இடித்து அதை ஒரு கூட்டுக்கு வச்சு இந்த கிழங்க முக்கி தின்னா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்று சொல்ல, உண்மையிலே அது உப்பு போட்ட மாதிரியே அந்த ஒரு டேஸ்ட் தான் இருக்கும், எதுவுமே நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணாமல் சாப்பிட்டாலாம், சரியா? பச்சை கடலை வந்து சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை கடலை வந்து நல்லா பச்சையாக இருக்குமா வெளியே, அந்த ஓடு எல்லாம் கரிகிற மாதிரி அளவுக்கு நம்ம சுடணும். சுட்டுட்டு அதை உடச்சி தின்னா அதுவும் வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முக்கியமாக என்னென்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் ஒரு வீட்டுக்கு 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் அப்படி இருக்குமா, எல்லோரும் சேர்ந்து இருந்து சுற்றி வேறு வேலையும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, மற்றபடி என்ன நேரம் போகிறது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது தான் நம்மளுக்கு நேரம் போகிறதே அதில் தான். அதனால் எல்லோரும் சுற்றி இருந்து எதுன்னு ரெடி பண்ணி சாப்பிடுவோம். அதான் சண்டை போட்டு பிடுங்கி எடுத்து சாப்பிடுவோம், அது ஒரு சுகமான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ எல்லோரும் செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து சுட்டு சாப்பிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து பாருங்கள், சரியா?